இந்தியா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் இடையே 18 ஆண்டுகளாக நீடித்து வந்த வணிக ஒப்பந்தம் இன்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் நேற்று 77வது குடியரசு நாள் கொண்டாடப்பட்ட நிலையில் இதில் சிறப்பு விருந்தினராக ஐரோப்பிய ஆணைய தலைவர் ஊர்சுலா வாண்டர்லியன் கலந்து கொண்டார். இந்த நிலையில் இந்தியா மற்றும் 27 நாடுகளை உள்ளடக்கிய ஐரோப்பிய ஒன்றியம் இடையே தடையற்ற வணிக ஒப்பந்தம் இன்று கையெழுத்தானது. 2007ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்தியா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் இடையிலான வணிக ஒப்பந்தம் தற்போது உறுதி செய்யப்பட்டு உள்ளது. வணிக ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டு உள்ள நிலையில் இரு தரப்பும் தங்களுடைய பொருட்களுக்கு 90 விழுக்காட்டுக்கு மேல் சுங்க வரிகளை தளர்த்துவது மற்றும் துணி, காலணி, கார்கள் மற்றும் மதுபானங்கள் மீதான இறக்குமதி வரி குறைப்புகளுக்கு இந்த ஒப்பந்தம் வழிவகுக்கும் என கூறப்படுகிறது. இந்த தடையற்ற வணிக ஒப்பந்தம் 2027 முதல் நடைமுறைக்கு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து பேசிய பிரதமர் மோடி, இரு நாடுகளுக்கு இடையே கையெழுத்தான ஒப்பந்தம் உலகளவில் காணப்படும் சீர்குலைவுக்கு மாற்றாக இருக்கும் எனவும், இந்தியா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் இணைந்து ஒரு நிலைத்தன்மையை கொண்டு வரும் எனவும் தெரிவித்துள்ளார்.